ஏய் எங்க ஓடுற இரு அடிக்கிற வெயிலுக்கு ஓடுதுடா என்கிட்டாது. ஏய் என்னல் தேடிதா மாதுளம்பழம்ல வாடிச்சு. எது முருங்க நல்லலா? ஆமாவா நல்லாதான் எரியா நாய் ரெண்டு பாவமா இருக்கு. அப்பாடா நாய் கொண்டு தோண்ட மாதிரிதான் தோண்டிதான் உட்காரணும் போல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஹெல்ப் பண்ணுமா? தண்ணி தண்ணி மட்டும் தண்ணி மட்டும் வந்துடு. எடுத்துருவா. என்ன மீன் சுமி இருக்கு? அப்பாடா ரொம்ப பெஸ்டான மீன் மாதிரி இருக்கு. சரியான மீனுங்க. வாவல் இவன் தான் இது ஃபர்ஸ்ட் மீன் நீலையே முத ஃபர்ஸ்ட் கிரேட் இவன் தான். எடுத்து போடு. என்னென்ன மீன்? ஒன் ஆஃப் த கடல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீன் சமையல் ஐவாவல். இங்க ஒரு 3வது ரகம் 4வது ரகம் வருவான் நினைக்கிறேன். பாரு கனா மையோட போட்டு கருப்பா இருக்கு. மஞ்ச பாறை இவன் நல்லா பெருசா வளருவான். அதுக்கப்புறம் அடுத்து இவனை பார்ப்போம். குதிப்பு வாவலுக்கு அப்புறம் இவன் தான். கரெக்டா சொல்லிட்டேன் நம்மம்மா. வாவலுக்கு அப்புறம் நம்பர் 2ல இருக்கிறவன் குதிப்பு. வாவலும் நல்லா சாஃப்டா இருக்கும், முள்ளும் சாஃப்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா முள்ளு அதை விட கொஞ்சோண்டு ஹார்டா இருப்பான். ஆனா மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா சூப்பரா புசு புசுன்னு இருப்பான். சின்ன பிள்ளைங்க இருங்க அவனோட இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டா இருப்பான். ஐயோ நானும் மணிக்கில் போட்டுட்டேன். ஓகே அடுத்து இவன் தான் ஜூலியட்டோட லவ்வர் ரோமியோ. இன்னைக்கு இவனா என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணு இந்த மீனை வாவடு மரிதாசி தெரியாம கனான் தோல்லிட்டாங்க. பேக்கிங் பண்ணுறதா இஞ்சி கிடிப்பான்னு சொல்லி அவரு நைட்டு சாமத்துல நடமாடுவார்ல, அப்போ பொரிச்சுலாம் நினைச்சிருப்பா. அப்புறம் மறந்துட்டாப்ல நினைக்கிறேன். இல்ல அவர் நேற்று ராணத்துக்கு பொரிச்சு எடுத்து விட்டார். வாவலை விட அவருக்கு ரால் இருந்துச்சு. பிள்ளைகளை பொரிச்சு கூட அதை எடுத்துட்டு சொல்லு. அதானே ரால் இருந்துச்சுல. எங்க மரிதாசு எடுத்துட்டு வா. ஏன் அதையும் இன்னைக்கு நைட்டு பொரிச்சிட்டீங்களான்னு உள்ள வச்சிருக்கியாக்கு? ஆமாவா மாமா சரியான தாந்தினியா இருக்காம்மா இவன். இவெல்லாம் நாளைக்கு மாமா இவெல்லாம் நாளைக்கு கல்யாணம் முடிச்சு எப்படிதான் புள்ள பேத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பான்னு தெரியல மாமா. இவன் வாய்ப்பே இல்லை. அந்த பிள்ளைகிட்ட இருந்து பிடிச்சிட்டுமா புரிஞ்சுட்டுவான். யாரு எப்படி இருக்குன்னா நான் சொன்னல குதிப்பு ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதை பிடிச்சி ஆயிரதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும், அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். இதுவும் உண்மைதானே மாமா, ரொம்ப சாஃப்டா இருக்கும். தட்டோட கொண்டு இந்த பக்கம் வாடா, இங்கிட்டு வா. ஒரு 4 இறால் பொறு சாப்பிட்டேன். எனக்கு தெரியும் உனைய பத்தி. அதை திண்டாடா நீ தூங்குவ. ஆமா தொட்டுக்கிற எதுவும் இல்லை. நான் மீன் எல்லாம் முடிஞ்சிட்டு அதோட நான் என்ன பண்ண உருளைக்கிழங்கு எடுத்து ரவுண்டா வெட்டி பொரிச்சு பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள இறால் இருக்கு, அதை எடுத்து பொரிச்சிருக்கலாம்ல. அதோட நான் அப்பயே சொன்னேன் கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீனே பொரிச்சு தின்னுவேன். அது மாதிரி தின்னுட்டு தான் நான் தூங்கலாம். எல்லாம் நீங்க கொடுத்த ஐடியா. வெயில இருந்தா தான் டென்ஷன் ஆகும். அப்படி இருடா. இப்ப வெயில் தான் முன்னாடியே கோவப்படுது. அதுக்கெல்லாம் அவர் நல்லவதான். பாறையிலே உனக்கு பிடிச்ச பாறை இந்த வகை? மஞ்ச பாறையா, தேங்காய் பாறையா, சொல்லு கண்ணாடி பாறை. மரியாஸ் உனக்கு ரொம்ப பிடிச்ச பாறை? என்ன பிடிச்ச பாறை? மஞ்ச பாறை.
எனக்கு ரொம்ப பிடிச்ச பாறை கண்ணாடி பாறை. நம்ம 2 பேருக்கு ஒரே டேஸ்ட். அவன் செம்ம டேஸ்டா இருப்பான் அம்மா. உண்மையாவே கண்ணாடி பாறை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான். இப்ப கண்ணாடி பாறை ஏன் நம்ம திங்க முடியலன்னா அது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஏத்துறதுனால விலை கூடிடுச்சு. நம்ம லோக்கல் கடை நம்ம கடை உங்கள் மீனவன் கடைகளுக்கு கொண்டு வந்தாலும் விலை அதிகம்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா கடைக்காரிலேயே அது 600 ரூபாய்க்கு மேல போக ஆரம்பிச்சிச்சு. அது நல்ல மீனா போமா. ஆமா இப்ப எக்ஸ்போர்ட்டுக்கு எதுக்க ஆரம்பிச்சாங்க வாவல் மாதிரி. அதனால அந்த மீன் பாத்திருக்கீங்களா, அது நல்ல சாஃப்டா. அதனால விலை கூடுனதுனால இப்போ வந்துகிட்டு பாறை அது நிறைய கொண்டு வர முடியல. இந்த பாறைகளாவது 2 கிலோ சைஸ் 1 கிலோ சைஸ்லாம் போயிட்டானா ஆயிருக்கு. எல்லாரும் மீன் ஆந்துட்டு கழுவுவாங்க. சுமித்ரா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ் எடுத்தேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. மீன் ஆஞ்சதுக்கு அப்புறம் அதை போட்டு சுரண்டி அது நமக்கே தெரியாம அருவாமனையில வராத ஏதாவது செதில் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அந்த குடல் அந்த குடல் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்பதான் எடுப்பீங்க. எடுத்து நல்லா மீன் ஆஞ்சாச்சு. மீன் நாள் மொத்தமா தான் கிடைக்கும் போட்டு உழைச்சி மாதுளம்பழத்தை தட்டி விட்டு கீழே உதிரத்தான் செய்யும். சரி பறி சாப்பிட பழுத்துக்குமா? மரத்துக்கு தண்ணி ஊத்தினா தான் பழுக்கும். சொல்றா வைஃபை கனெக்ட் ஆகும். உடச்சு போடு. இறால் மீன் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வந்துட்டோம். பொரிக்க போறோம். அதுக்கு வந்து உங்கள் மீனவன் வீட்டு மீன் பொரியல் மசாலா. இதை வந்து மீனுக்கு மட்டும் இல்லை எல்லா மீனுக்கும் யூஸ் பண்ணலாம். பரவாயில்ல. இது நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா பொடி. இது மீன் குழம்பு மட்டும் இல்லை, புளிக்குழம்பு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். கரை குழம்புக்கு சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு மெயின்டைன் நினைக்கிறீங்க. மெயின்டைன் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா? தான் மெயின்டைன் இன்னும் துரத்தி விடாம வீட்டு விட்டு சேட்டையை கொடுத்து துரத்தி விட்டுறணும். உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. எங்க அம்மா வீடுனா கல்றதான். உங்க அம்மா வீடு அந்த இருக்கு, அந்த அங்க இருக்கு. பழைய வீடு தான் உங்க அம்மா வீடு. எதுக்கு எதுக்கு இது என் வீடு. கொடுமா. டாடா டி 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 டா டாடா டி 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 டா டி டி டா 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 டா. அதுதான் சொல்லுவோம். சின்னதுக்கு மட்டும் உடனே மனசுல பிடிச்சி பாடிட்டு நமக்கு மட்டும் முடிய மாட்டேங்குது. எறும்புக்கிறது வயசாயிட்டு யாவும் வர மாட்டேங்குது. இன்னும் கோரிக்கையா இருக்கு. உள்ள அச்சுப்போம். அடுத்ததான் சிரால் தான். காலிகட்டா கூட தாங்க மாட்டான். மீனை பொரிச்சாச்சு. ராலையும் அறுத்து மீனும் சூப்பரா பொரிச்சாச்சு.
இதெல்லாம் மனசாட்சி ஆகுமா 5 minutes ரசம் புளி ரசம் நம்ம இது இருக்குப்பா. அந்த அது சோறு போட என்னமாடா போட்டு ஆற வச்ச மாதிரி விட்டா உங்களுக்கு ஊட்டியே விட சொல்லுவீங்க நீ மட்டும். ஊட்டி விட சொல்லல, கொடைக்கானலே விட சொல்லல. இல்லை சித்தப்பா காமெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்பா காமெடி இருக்கும். இது காமெடியும் சிரிக்கிறான் தவன். யாரு இது காமெடின்னு நினைச்சு சிரிக்கிறது கிடையாது. காமெடி இருந்தா தான் சிரிப்பே வரும். சரி புரிஞ்சுக்கிட்டியா? சரி எடுங்க, மீன் எடுங்க. ஆமை கூட ஸ்பீடாக நான் வரும். பைத்தியக்காரன் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் தெரியுமா? உண்மையான அறிவாளி அவன் தான். ஏன்சா? பேசிக்கிட்டே இருங்க. நீ கட்டுறது கட்டுறேன். ரால் எடுக்கிறதா, வாவல் ரெண்டு தவிர எதுனா பாவல் எடுக்கிறது, என்ன மீன் எடுக்கிறது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. குழம்பி உட்காந்துருக்கு. என்ன இருக்கு? ஏதாவது ஒன்று எடு. எல்லாமே ஃபேவரட் மீனாகவே இருக்கு. அது சாப்பிடியா? அதில் ஒன்று இதில் ஒன்று எடுத்து வேண்டியது. பாவல் ஏய் ஆளத்தோடாத. டேய் வாவல் எடுத்துட்டாமா. அவன்கிட்டே இருப்பான். எல்லாமே ஃபேவரட்டாக இருந்தா நான் சொன்னேன். எப்படி இருக்குடா? நான் குதிப்பும் இருக்கு, எல்லாத்துக்கும் வேணும்ல. தட்டோடு நீனே சாப்பிட்றா. நல்ல ஐடியா இருக்கு. சாப்பிட்டு தட்டுக்கிற மட்டும் பார்த்து வச்சுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமை. என் ஃபேவரட் பாரு. என்ஜாய் பண்ணுங்க. வாவல் மண்டையில் ஒரு பீஸ் எடுத்து வாட்சில் விட்டாலும் இருக்கு. பாவல் மீன் சொல்ல வரேன். புதிப்பு மீன் எடுத்து ஒரு பீஸை பிச்சு மனசாட்சி இருக்கா? ஆக்கில் வச்சாலும் இருக்கும். கிளிக்காத்து மனசாச்சு அவன் தானே அவ்வளோ தான் இருந்துச்சுதான். தண்டி பாரமண்டை இருக்கிற பெரிய இறால் வாவல் நொறுக்கு. நான் ஒரே ஒரு வாழு மண்டை மட்டும்தான் எடுத்துருக்கேன். பெரிய டைப் இதுக்கு மேலே சம்பவமாக தான் ரெண்டுக்கு தான் எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்தோனி அலப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வந்து டாடா பாய். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? மரியாதை சொல்லு. ஏன்னா மரியாதை பிடிச்ச ரசம் வார்த்தையில சொல்றீங்க. வார்த்தையில் மூக்க வச்சுருங்க. அவ்வளோ காமெடியும் இல்லை. ரசம் வச்சா நல்லா சாப்பிடுவான். ஆனால் புளி ரசம் வச்சா இன்னும் நல்லா சாப்பிடுவான். மற்ற நேரம் சாப்பிட மாட்டான். மற்ற நேரம் லிமிட்டாக சாப்பிடுவான். அத்தனை நேரம் சாப்பிட்டா ஒரு பிளேட் போகும். புதிய சமையல் 4 பிளேட் போவாங்க. டோர் இருக்கா பண்ணுறா? பானை இந்த இருக்கு, நிறைய இருக்கு, சாப்பிட்டு கிடக்கு.